வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மித்ராஸ் கிச்சன். இன்றைக்கி நம்மளுடைய மித்ராஸ் கிச்சனில் ரொம்பவும் அசத்தலான அட்டகாசமான டேஸ்ட்டில் கொங்கு நாட்டு ஸ்டைலில் பூண்டு குழம்பு பண்ண போகிறோம். வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணுங்கள். இப்போ செய்ய ஆரம்பிக்கலாம். நம்மளுடைய பூண்டு குழம்புக்கு ஒரு பேஸ்ட் ரெடி பண்ண போகிறோம். அதுக்கு கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் அளவு எண்ணெய் விட்டுக்கலாம். எண்ணெய் காஞ்சதும் 1 டேபிள் ஸ்பூன் சீரகம், 1 டேபிள் ஸ்பூன் தனியா, அடுத்து 1 டேபிள் ஸ்பூன் மிளகு சேர்த்து ஒரு 30 செகண்ட் போல் வறுத்து விட்டுக்கலாம். நம்ம மிளகு, சீரகம், தனியா எல்லாமே ஈக்குவல் ரேஷியோவில் எடுத்துக்கிறோம். இப்போது இது எல்லாமே வறுபட்டதுக்கு அப்புறமா 2 மீடியம் சைஸ் அளவு வெங்காயம் கட் பண்ணி சேர்த்துக்கலாம். இந்த வெங்காயம் கண்ணாடி பதத்துக்கு வர வரைக்கும் வதக்கி விட்டுக்கலாம். இப்போது இந்த அளவுக்கு வெங்காயம் வதங்கினதும் அடுத்து ஒரு மீடியம் சைஸ் அளவு தக்காளி பழமும் கட் பண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ இந்த தக்காளி எல்லாமே ஒரு 2 நிமிஷம் போல் வதங்கட்டும். வதங்கினதுக்கு அப்புறமா 4 பல் பூண்டு சேர்த்துக்கலாம். அடுத்து ஒரு நெல்லிக்காய் சைஸ் புளி, அடுத்து ஒரு 3 காஞ்ச மிளகாய் சேர்த்து ஒரு 2 நிமிஷம் போல் இது எல்லாத்தையுமே நல்லா வதக்கி விட்டுக்கலாம். நம்ம இதில் புளி சேர்க்கும் போது புளி அப்படியேவும் சேர்த்துக்கலாம், இல்லை அப்படின்னா கொஞ்சமாக தண்ணியில் கரைச்சி புளி தண்ணியாகவும் சேர்த்துக்கலாம். இப்போது இது எல்லாமே வதங்கினதுக்கு அப்புறமா கடைசியாக 1/2 கப் அளவு திருகின தேங்காய், அடுத்து 1 டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1 டேபிள் ஸ்பூன் குழம்பு மிளகாய்த்தூளும் சேர்த்துக்கிறோம். மிளகாய்த்தூள் நல்ல கலரும் தரும், காரமாகவும் இருக்கும், அதுக்காக மிளகாய்த்தூள் சேர்த்துக்கிறோம். தேங்காய், மிளகாய்த்தூள் எல்லாமே நல்லா கலந்து விட்டுட்டு கேஸ் ஆஃப் பண்ணிடலாம். இந்த சூட்லேயே இது வதங்கிடும். நம்ம இது மாதிரி அரைச்சி குழம்பு வைக்கும்போது குழம்புடைய குவான்டிட்டி நமக்கு அதிகமாக கிடைக்கும். இது எல்லாமே கொஞ்சம் நேரம் ஆறுனதுக்கப்புறமா ஒரு மிக்ஸி ஜாரில் மாற்றிட்டு நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். இந்தளவுக்கு நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு அடுத்து நம்ம பூண்டு குழம்பு பண்ண ஆரம்பிக்கலாம். கடாயில் 4 டேபிள் ஸ்பூன் அளவு நல்லெண்ணெய் விட்டுக்கலாம். எண்ணெய் காஞ்சதும் 1 டீஸ்பூன் கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு பொரிஞ்சதும் 3 மிளகாய், அடுத்து கொஞ்சமாக கறிவேப்பிலை சேர்த்து ஒரு 30 செகண்ட் போல் இது எல்லாத்தையுமே வதக்கி விட்டுக்கலாம். அடுத்து 1 கப் அளவு பூண்டு சேர்த்து ஒரு 5லிருந்து 10 நிமிஷம் போல் வதக்கி விட்டுக்கலாம். நம்ம 1 கப்பு தான் சேர்க்கணும், இல்லை இன்னும் ஒரு 1/4 கப் 1/2 கப்பு கூட எக்ஸ்ட்ராவாக சேர்த்துக்கலாம். இந்த பூண்டு சாப்பிட்டுட்டு வந்தால் நிறைய நன்மைகள் இருக்குது. நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்கும், ஜீரணத்தை சீராக்கும். அது மட்டும் இல்லாமல் நம்ம டெய்லியும் 1 பல் பூண்டாவது நம்ம உணவு பழக்கத்தில் கொண்டு வரணும். இப்போ இந்த பூண்டு எல்லாமே ஒரு 10 நிமிஷம் போல் வதங்கினதுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்சிருக்க விழுது சேர்த்துக்கலாம். அடுத்து நம்ம குழம்புக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். 1லேருந்து 1/2 கப் அளவு நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்துட்டு இந்த குழம்பு எல்லாத்தையுமே நல்லா கலந்து விட்டுக்கலாம். இந்த குழம்பு கொதிக்க கொதிக்க குழம்பு நல்லா கட்டி பதத்துக்கு வரும். அடுத்து இந்த குழம்புக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். அடுத்து 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்து இந்த குழம்பு நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ இந்த குழம்பு ஒரு 10லிருந்து 15 நிமிஷம் போல் நல்லா கொதிக்கட்டும். பாருங்கள், குழம்பு இந்த அளவுக்கு கொஞ்சம் தண்ணி மாதிரி தான் இருக்குது. கொதிக்க கொதிக்க நல்லா கட்டி பதத்துக்கு வரும். 15 நிமிஷத்துக்கு அப்புறமா எண்ணெய்லாம் தனியாக பிரிஞ்சு வந்துட்டு நம்மளுடைய அட்டகாசமான பூண்டு குழம்பு ரெடி ஆகிடுச்சு. இந்த பூண்டு குழம்பு சாதத்து கூட பிசைஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். குழந்தைங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க. நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுடைய ஃபீட்பேக் எங்களுக்கு கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.